ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 20ஆம் தேதி வந்து ஹிந்தி எடிட்டோரியல் தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றது வந்து தினமும் 6 மணிக்கு நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தினமும் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்றது லைவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ரொம்ப அதாவது 1 இயர்க்கு மேலேயே நம்ம இந்த கோர்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டெய்லி பிடிஎஃப் அப்படின்றது 7 மணிக்கு இந்த மந்த் மட்டும், அதாவது மார்ச் 2025 மட்டும் நம்மளோட டெலகிராம் சேனல்ல லைவ் ஆகும். பட் ஏப்ரல் 1 2025 ஓகேவா, அதாவது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்மளோட வெப்சைட்ல நாங்க கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ நீங்க நம்ம வெப்சைட்ல போயிட்டு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லைக் உங்களோட மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோர்ஸை போயிட்டு என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 2 கோர்ஸுமே ஃப்ரீயா தான் இருக்கு. எந்தெந்த கோர்ஸ் அப்படின்னா டெய்லி நியூஸ் பிடிஎஃப்பும் அதேமாரி வந்து அந்த வெப்காப்ஸ் கம்பைலேஷன் பிடிஎஃப் ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஒர்த்தான பிடிஎஃப். ஸோ இதுக்கப்புறம் இப்போ 6 மணிக்கு நீங்கள் இந்த எடிட்டோரியல் வீடியோ பார்க்குறீங்க, அதை தொடர்ந்து 6:30க்கு நியூஸ் வீடியோவும் லைவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ஒரே நாளில் இந்த மண்டே டு ஃப்ரைடே அந்த டேட் இப்போ 20ஆம் தேதி எடிட்டோரியல் பார்க்குறீங்க அப்படின்னா 20ஆம் தேதியோட நியூஸ்மே உங்களுக்கு லைவ் ஆகிடும், அதாவது 6:30. ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க. சரி, இன்னைக்கு வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். சேஃப் ஃப்ரம் ஸ்பேஸ் ஆன் த ரிட்டர்ன் ஆஃப் த நாசா மிஷன் ஸ்பேஸ் க்ரூ. ஸோ ரீசெண்டாக நியூஸில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து ஸ்பேஸ்ல இருந்து இப்போ தான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த வேர்டு யூசேஜ் அப்படின்றது புரியும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வேர்ட்ஸை மார்க் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எப்படி வந்து அந்த வேர்டு இந்த 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 பேசேஜில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் வேர்ட் யூசேஜ் தெரிஞ்சாதான் நீங்க எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த வேர்ட்ஸ் வருது அப்படின்னா ஓகே இந்த வேர்டை இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே தானே? நாசா did will to follow established protocol in bringing astronauts back அப்படின்றாங்க. ஸோ ஐஎஸ்எஸ், ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டரில் இருந்தவங்கள திருப்பி நாசா வந்து ஒரு கரெக்டான ப்ரோட்டோகால்ஸ் வழிமுறைகளை பின்பற்றி தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏர்லி ஹவர்ஸ் ஐஎஸ்டி ஆன் March 19, 2025 SpaceX crew capsule bearing NASA astronaut Sunita Williams, Barry Wilmore and Nick Hague and the Roscosmos cosmonaut Alexander Gurbnov ஸ்பிளாஷ்டு டவுன் ஆஃப் ஃப்ளோரிடா அப்படின்றாங்க. ஸோ ஸ்பிளாஷ்டு ஆஃப் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு இடியமாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டு லேண்ட் வந்து வந்து தரையிறங்குறாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல ஸ்பிளாஷ்டு டவுன் ஆஃப் ஃப்ளோரிடா வந்து இறங்குனாங்க. ஸோ எந்த கேப்சூலில் வந்தாங்க அப்படின்றதான் முக்கியம். ஸ்பேஸ் எக்ஸோட கேப்சூலில் இறங்குனாங்க அப்படின்றதான் முக்கியம். ஓகேவா? ஸோ ஆனால் அவங்க போனது வேற ஒரு கேப்சூலில் போயிருப்பாங்க. பட் திருப்பி வந்து ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ எதில் போனாங்க அப்படின்றதுமே இதில் மென்ஷன் ஆயிருக்கும். மிஸ் வில்லியம்ஸ் அண்ட் மிஸ்டர் வில்மோர் அண்ட் ரிட்டர்ன் டு த எர்த் ஆஃப்டர் 9 months இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ 9 மாதத்துக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து திரும்பி பூமிக்கு வந்திருக்காங்க. வேரஸ் தே ஹேட் ஒரிஜினலி பீன் எக்ஸ்பெக்டட் டு ஸ்பெண்ட் 8 days இன் அ கோர்ஸ் ஆஃப் அ டெஸ்டிங் போயிங் ஸ்டார் லினியர் க்ரியூ கேப்சூல். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அவங்க எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்த போயிங் ஸ்டார் லைனர் க்ரியூ கேப்சூல் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. அதுவுமே ஒரு கேப்சூல் தான். அந்த கேப்சூலை 8 நாள் போயிட்டு தங்கி இருந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க 9 மாதங்கள் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. த ஸ்டார்லினர் சாகா ஹஸ் நவ் கன்க்ளூடட் பட் நாட் பிஃபோர் இட் twisted the reality of the human space flight out of the contest, making it sound like a capper rather than a testament to the virtue of the protocol. இந்த ஸ்டார் லைனர் அப்படின்றதுல தான் அவங்க ஆக்சுவலாக போனாங்க. ஓகேவா? பட் அது வந்து அந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு போகிறவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க உடனே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தரையிறங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தனியாக இருக்குது. பட் இவங்க போன அந்த ஸ்டார் லைனர் அப்படின்றது கன்க்ளூட் ஆயிடுச்சு. இதில் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ கேப்சூலில் தான் வந்து சேஃபாக இறங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். சரி. ஃபாலோயிங் த ஸ்டார் லைனர் லான்ச் இன் June 2024. இந்த ஸ்டார் லைனர் அப்படின்றது போயிங்கோட தொடர்புடையது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் லைனர் கேப்சூல் வந்து போயிங், ஸ்பேஸ் எக்ஸ் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். 2024 லான்ச் பண்ணாங்க. சீரீஸ் ஆஃப் மால் ஃபங்க்ஷன் லிஃப்ட் மிஸ் வில்லியம்ஸ் அண்ட் மிஸ் வில்மோர் ஆன் போர்டு த ஐஎஸ்எஸ் பிஃபோர் த கேப்சூல் ரிட்டர்ன் எம்டி டு த கிரவுண்ட் இன் செப்டம்பர். ஸோ இவங்க ஜூன் 2024 போயிருக்காங்க. பட் போன உடனே அங்கே இந்த ஸ்டார் லைனர் கேப்சூல் அப்படின்றது மால் ஃபங்க்ஷன் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வெறும் அந்த கேப்சூல் மட்டும்தான் செப்டம்பர் மாதம் தரையிறங்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. த ஈவெண்ட்ஸ் ஸ்போர்டு. ஓகே, ஸ்போர்டு அப்படின்னா என்ன?
ஸ்போர்ட் அப்படின்றது டு என்கரேஜ் சம்படி ஆர் மேக் ஹிம் ஆர் ஹர் ஒர்க் ஹார்டர் ஆர் ஃபாஸ்டர். ஸோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறதுக்கு வழிவகுத்தல் அப்படின்னுவாங்களா, அதான் இந்த இடத்துல ஸ்போர்டு. ஸோ ஸ்போர்டு கன்சன்ஸ் அண்ட் இன்டிக்னேஷன். ஸோ இன்டிக்னேஷன் அப்படின்னா என்ன, ஷாக் ஆர் ஹேங்கர். ஸோ கோவப்படுத்துது இல்லைனா வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இன்டிக்னேஷன். இந்த பாப்புலர் இமேஜினேஷன் ஸ்வர்லிங். ஸோ ஸ்வர்லிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா டு மேக் ஆர் காஸ் சம்திங் டு மேக் ஃபாஸ்ட் சர்க்குலர் மூமெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த இந்த ஸ்போர்லிங் அப்படின்றது எதுக்கு மீன் பண்றாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன். நாசாவும் போயிங்கும் வந்து ரிலாக்டண்டா இருக்காங்க, அதை சுத்தி என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத தெரிவிக்காம இருக்காங்க. ஸோ ரிலாக்டன்ட் அப்படின்னா என்ன, ஸோ ரிலாக்டன்ட் அப்படின்றது ஹெசிடன்ட் இல்லைன்னா அன்வில்லிங், அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஓகேவா. ஸோ அந்த போயிங் அந்த கேப்சூல்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நாசாக்கும் விருப்பம் இல்லை, அது மாதிரி வந்து போயிங்க்கும் விருப்பம் இல்லை. as the as their stay was expanded to 9 months, curiosities world over their well-being. ஸோ 9 மாசம் அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட நலன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த இந்த சாப்பாடுறது இல்லைனா வந்து அவங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுமே ஒரு கன்சர்னா இருக்கு. while this response was a natural. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலான விஷயம். ஸ்பெகுலேஷன் fueled by the insufficient updates and political propaganda in the US. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்திலையும் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ கரெக்டான அப்டேட்ஸ் கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கரெக்டான அப்டேட்ஸுமே வெளியே வரல. ஆல்சோ ஃபேண்ட். ஃபேண்ட் அப்படின்னா என்ன, ஃபேண்ட் அப்படின்றது இன்ஃப்ளேம்ட் அஜிடேட்டட். ஓகேவா. ஸோ ஃபேண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் தட் காஸ்ட் மிஸ் வில்லியம்ஸ் அண்ட் மிஸ் வில்மோர் ஆஸ் ஹேவிங் பீன் ஸ்ட்ராண்டர்ட் அப்படின்னாங்க. ஸோ ஸ்ட்ராண்டர்ட் அப்படின்னா என்ன, லெஃப்ட் இன் அ பிளேஸ் தட் யூ கேனாட் கோ கெட் அவே ஃப்ரம். ஸோ இதுக்கப்புறம் அவங்கள ஸ்பேஸ்ல இருந்து திருப்பி இடத்துக்கு கூட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனுமே யூஎஸ்ல பரவ ஆரம்பிச்சது. இஃப் த ஸ்டாண்டர்ட் நரேட்டிவ் கேப்சர்ஸ் த ஜிஸ்ட் of a starliner's failure, it misses the inalienable and the contingencies at the heart of the human space flight. Miss Williams herself sought to downplay அப்படின்னா என்ன, டவுன் பிளே அப்படின்றது மினிமைஸ் இல்லைனா அண்டர்ஸ்டேட், பட் சாட் டு டவுன் பிளே, அது சீக் டு டவுன் பிளே அப்படின்றது டு அட்டம் டு மேக் சம்திங் சீம் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுமே என்ன என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா. த யூஸ் ஆஃப் சச் டைம்ஸ் ஓவர் த இயர்ஸ், பட் especially in the wake of the Challengers and Columbia shuttle disaster in 1986 and 2003, NASA as a institute of procedures is personnel are required to follow in a variety of situations where events bug ப்ரீ பிளான்ட் சீக்வன்ஸ். ஸோ 1986 2003 இந்த மாதிரி ஸ்பேஸ் கிரீவ் இதில் வந்து டிசாஸ்டர் பயங்கரமாக நடந்தது. ஓகேவா. கொலம்பியா ஷட்டில் டிசாஸ்டர் அண்ட் சேலஞ்சர் ஷட்டில் டிசாஸ்டர். ஸோ இதனால் நாசா என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரீ டிஃபைன் ப்ரோட்டோகால்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன் இஸ் வாட் அஸ்ட்ரானட்ஸ் ஆன்போர்ட் மால் ஃபங்க்ஷனிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் கேன் மூவ் டு த ஐஎஸ்எஸ். ஸோ எதனா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அது ஐஎஸ்எஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஐஎஸ்எஸ் மீன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் விச் இஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு ஹோஸ்ட் சச் விசிட்டர்ஸ். ஐஎஸ்எஸ் வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஐஎஸ்எஸ்ல போயிட்டு, லைக் எப்படின்னா இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைனா வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்பேஸில் போனால் அந்த மாதிரி அது ஒரு ஸ்டேஷன் அப்படி கூட நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். பட் மெனி ஆக்டர்ஸ் ஃப்ரேம் நாசா ஆஸ் அ வீக் வில்டு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வீக் வில்ட்? வீக் வில்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா. ஸோ வீக் வில்ட் அப்படி லாக்கிங் தி டிட்டர்மினேஷன் டு கண்டினியூ வித் டிஃபிகல்ட் டாஸ்க் ஆர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நாசா கிட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்கிற அளவுக்கு பொறுப்போ எந்த ஒரு தன்மையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்களை பேசுகிறாங்க. ஸ்டிக்கிங் இட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் வென் இட் இஸ் ஸ்க்ரப்டு அப்படின்னா என்ன, ஸ்க்ரப்டு அப்படின்றது கேன்சல் இல்லை போஸ்ட்பான் பண்ணுறது. ஸோ எந்த விஷயத்தை ஸ்க்ரப்டு போஸ்ட்பான் பண்ணுறாங்கன்னா ப்ரியர் லான்ச் அட்டெம்ப்ட் ஆஃப் த கேப்சூல் தட் ரிட்டர்ன் தி அஸ்ட்ரோநாட்ஸ் ஃபார் டெக்னிக்கல் ரீசன்ஸ். சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த US President Donald Trump accused the agency of the infirmity rather than the acknowledging it as a well-known safety measures. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புமே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக அக்யூஸ் பண்ணார். யார் மேலே அப்படின்னா நாசா மேலே தான் அக்யூஸ் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நரேட்டிவ்ஸ் தட் ஓவர் லுக் தி ஃபேக்ட் தட் 2 veterans were picked to pilot Starliner's first crewed flight Bailey. ஓகேவா. ஃப்ளைட் பெய்லி. The existence of multiple safety checkpoints and the great lengths to which space agency go to ensure one unexpected outcomes does not spell catastrophe.
இவ்வளோ பெரிய ஒரு பேராகிராஃப் மாரி கூட ஒரு லைன நம்ம ஃபுல்லா படிச்சோம். பட் இதில சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த அ அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்டின்னாலுமே, ஸோ சிம்பிளா அதுக்கு ஒரு பயங்கரமான புரோட்டோகால நம்ம செட் பண்ணியிருப்போம். கரெக்ட்டு தானே? ஸோ புரோட்டோகால கரெக்ட்டா டிஃபைன் பண்ணியிருப்போம். எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே எடுத்திருப்பாங்க. சேஃப்டி செக் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்றாங்க இந்த இடத்துல. ஸோ சேஃப்டி செக் பாயிண்ட்ஸ எடுத்துட்டு தான் நம்ம இந்த மாரி ஒருத்தவங்கள வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புறதோ, இல்லன்னா எந்த மாரி விஷயம் பண்ணாலும், ஸோ அதே தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. நாசா வந்து கரெக்ட்டான சேஃப்டி மெஷர்ஸ எடுத்துட்டு தான் இந்த 2 பேரையுமே அனுப்பியிருக்காங்க அப்படின்றத மீன் பண்றாங்க. பீப்பிள் இன்க்ளூடிங் இந்தியா வேர் கன்சர்ன்ஸ் where concerns for Miss Williams parallels a growing pride in the country's budding human spaceflight program moving to our Indian ancestry would do well to replace notions of a Trumpism in space with a good old safety first. சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. பட் டைரக்ட்டா கிடையாது. ஸோ ஆன்செஸ்டர் அப்படின்ற ஒரு வகையில சேர்ந்தவங்க. அவங்களோட நலனுமே ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து இந்த மாரி ஒரு அச்சீவ்மென்ட் பண்றாங்க அப்படின்றத தாண்டி, அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்களோட வெல் பீயிங் எப்படி இருக்கு? அப்படின்றதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆல்சோ ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் agencies should realize the importance of a clear, timely communication as an integral part of the safety protocols. ஸ்பேஸ் ஏஜென்சியும் என்ன என்ன சொல்றாங்க? ஒரு ஒரு அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றத ரொம்ப கிளியரா இருக்கணும் as part of the safety protocol அப்படின்றத சொல்லி இந்த எடிட்டோரியல முடிக்கிறாங்க. ஸோ பிடிஎஃப் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனல்ல நம்ம லைவ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போங்க டவுன்லோட் பண்ணுங்க, படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காச்சும் இந்த வீடியோவையோ இல்லைன்னா இந்த பிடிஎஃபையோ ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன்னா நாங்க இதை ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். அதனால இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட இது போய் சேரணும். இன்னும் கன்டென்ட் வந்து கன்டென்ட் வைஸ் இன்னும் பே பண்ணி வாங்குறவங்க நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா ஒரு கன்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அதாவது அடுத்த வீடியோ 6:30க்கு டெய்லி நியூஸ் வீடியோ லைவ் ஆயிடும். அதையும் பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு எடிட்டோரியல் வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய்.